கொரியன் டிராமாஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அவங்கள கல்ச்சர் அதை பற்றி பேசவே இல்லையே. அது தெரியுமா தெரியாதா? எனக்கு கோவம். ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேன், கொரியான்னா இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸில் அவங்க தான் நம்பர் ஒன். கொரியன்னா நீங்கள் அதை பற்றி பேசவே இல்லை சார். நம்ம வந்து படத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? படத்தை பற்றி பேசும்போது நீ அவங்க பேசும்போது நீ என்ன பற்றி இன்னொரு வாட்டி சொல்லுமா? ஓகே, 3, 2, 1 ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நீங்கள் கொரியன் டிராமாஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அவங்கள கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பேசிக் விஷயம் தான் நான் பண்ணேன். பட் அங்கே எனக்கு தெரியல அது டீமாக இல்லை அவங்க கொடுத்த வைபா ஒரு பயங்கர யதார்த்தமாக எந்த இன்ஹிபிஷனும் இல்லாமல் ஐ வாஸ் ஜஸ்ட் பீயிங் மை செல்ஃப். ஒரு ஒன் டே ஆக்சுவலி லைக் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் கேரக்டர் இஸ் அண்ட் சார் கொடுத்த இன்புட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ஒன் டேக்குள்ளேயே எனக்கு புரிஞ்சு தென் ஐ திங்க் நான் எவ்ரிடே ஒரு ஷென்பா கேரக்டராகவே இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஆக்சுவலி ஒரு 1 month 1.5 months இருந்தோம். ஸோ அங்கே இருக்கும்போது எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஷூட் பண்ணோம். ஸோ காலையில் எழுந்து ஷென்பாவாக வருது, நைட்டு ஷென்பாவாக போய் தூங்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான். பட் இட் வாஸ் வெரி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். அந்த மாதிரி எதுவும் இப்போ பிரியங்காவா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்களா, ஷென்பாவா உட்காந்துட்டு இருக்கீங்க? இப்போ நான் வந்து பிரியங்கா தான் வந்துருக்கீங்க. தமிழ் மக்கள் இந்த படத்தை எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க? முக்கியமா கொரியால இருக்க மக்கள் அவங்க பாஷையில இந்த படத்தை பார்க்க போறாங்க. இந்த கிராஸ் கல்ச்சரல் ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க எப்படி அணுகுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருக்காங்கிறது பிலீவ் பண்ணுவேன் நான். அது ஸோ இந்த படம் வந்து ஒரு டார்கெட் ஆடியன்ஸாக இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து அந்த கேட்ராமா பார்க்குறவங்க ஜாஸ்தி. அது ஸோ அந்த கேட்ராமா பார்க்குற அத்தனை பேர்த்துக்கும் ஒரு வாட்டி கொரியா போகணும்னு ஆசை இருக்கும். ஸோ அந்த இன்னசென்டான ஐடியா தான் அந்த படமே. அது ஸோ அதை பார்த்து வளர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாம் இவங்க வந்து அவங்களோட லைஃப் இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டோரியா தான் கதையை எடுத்துருக்காங்க. அவங்க தான் ஒரு பெரிய கேட்ராமா ஃபேன் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்லயே அவங்களை இன்ஸ்பயர் ஆகி ரிட்டன் தட் கேரக்டர். எவ்வளோ ஒரு நல்ல ஹஸ்பண்ட், வைஃபுக்கு என்ன பிடிக்கும்னு புரிஞ்சு அது ஒரு படமாவே எடுத்துருக்காரு. இல்லை அவங்க வந்து ரொம்ப அப்படியே கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. இல்லை, எனக்கு என்னன்னா இப்போ வந்து நம்ம எல்லாரும் ஓடிடியில் பார்த்துறோம். எனக்கு வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு சர்க்கிள் இருந்தாங்க, ஒய்ஃபாக இருக்கட்டும் என்னோட சர்க்கிள், அவங்க எல்லாருமே கேட்ராமா ஃபேன்ஸ். ஸோ ஒரு பக்கம் ஹார்ட் டிஸ்க் இருக்கும், அந்த ஹார்ட் டிஸ்க் அங்கேருந்து காப்பி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் கொடுக்குறது, இவங்களுக்கு காப்பி பண்ணி கொடுக்குறது. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப வீடாக தோன்றது, என்னடா அப்படி என்னடா பார்க்குறீங்க, அப்படி என்னடா அந்த வேர்ல்டுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்ததில்ல. அப்புறம் கொஞ்ச நாட்கள் ஆக இப்போ சமீபமாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் இதே சென்னையில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் 2 ரெஸ்டாரண்ட் கொரியன்றது ஆல்மோஸ்ட் 20+. ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப பெருசாக ரீச் ஆகிட்டாங்க. நம்மளுடைய தாம்பரம் காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்து கொரியன் டேன்னு ஒரு டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாமல் ஒரு உலகம் ஒன்று இயங்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள தான் மெயின் டார்கெட், ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸுங்கிறது தான். ஸோ இது நம்ம ஊரில் இல்லை, பிடிஎஸ் சாங் இன்னைக்கு எல்லா கண்ட்ரிலையுமே போய் ரீச் ஆகிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிலையுமே இந்த கொரியனுக்குன்னு ஒரு பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்காங்க. அவங்களுக்கு இது இப்படி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுதான் அந்த ஐடியா. வெரி நைஸ். அண்ட் பிரியங்கா, நீங்கள் வந்து ஆப்வியஸ்லி அந்த படம் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்கள் நிறைய கொரியன் வார்த்தைகள் நிறைய கல்ச்சர்ஸ் கற்றுருக்கீங்க. பட் 1.5 மாதம் நீங்கள் கொரியாவில் இருந்திருக்கீங்க. அங்கே இருக்க மக்களுக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுத்தீங்க? நீ சொன்னீங்க இப்போ உங்களோட பிளேலிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு பக்கம் இளையராஜா பாடல்கள் இருக்குது, ரஹ்மான் சார் பாடல் கூட பிடிஎஸும் இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தமிழ் பாடல்கள்லாம் கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு வந்து தளபதியில சுந்தரி சாங் வந்து நாங்க கத்து கொடுத்துருவோம். நிறைய வார்த்தைகள் சுந்தரி சாங் வந்து ஒரு வயலின்ல வாசிச்சு அழகா பாடுற அளவுக்கு நாங்க வந்து அவங்களை ட்ரெயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி காலையில வந்தோம்னா நாங்க வந்து அம்சமிதா அனாசியோ சொல்லுவோம், அவங்க வணக்கம் வணக்கம். அப்புறம் தமிழ் வந்து தமிழ் ரா வந்து அழுத்தி சொல்லுன்னு சொல்லி அது எல்லாருமே சொல்லுவாங்க. நிறைய கோச்சிங் கொடுத்தாச்சு. ஸோ யா நைஸ். ஒரு மைக் நான் எடுத்து வர ஒரு நிமிஷம். கேமரா பார்த்து உட்கார சொல்லுங்க. கேமரா கவர் பண்ணி நீங்க கேமரா பார்த்த மாதிரி உட்காரணும். ஓகே, ஸ்ட்ரெயிட்டா பார்த்து உட்காரணும் சொல்லியிருக்காங்க.
கொரியன் சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஸ்போர்ட்ஸ் தான். அதை பத்தி பேசவே இல்லையே. அது தெரியுமா தெரியாதா? எனக்கு கோவம். ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேன் கொரியான்னா இன்னைக்கு வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ் அவங்க தான் நம்பர் ஒன். கொரியன் தான். நீங்க அதை பத்தி பேசவே இல்லை. சார் நம்ம வந்து படத்தை பத்தி பேசுறோம் இல்லையா? படத்தை பத்தி பேசும்போது நீ அவங்க பேசுறது நீ என்ன பேசிட்டு இருக்க? சார் ஏன் சார் இல்ல டைரக்டர் தான் கேள்வி. சார் டைரக்டர் தான் கேள்வி. ஆனா என்னன்னா நம்ம ஒரு கதை ஒண்ணு எழுதி எடுத்துட்டு போயிருக்கோம்னா அந்த பேக் ட்ராப்புக்கு இங்க கே டிராமா, அந்த கே டிராமால இருந்து ஒரு பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி நம்ம ஊர் பொண்ணு இங்க இருந்து எப்படி கொரியா போனா அப்படிங்கிற ஒரு ஐடியான அந்த ஐடியால நாங்க போய் இறங்கினது வந்து சோல். அந்த சிவர்ல அந்த சோல் இருக்கிற இடங்கள் பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபுட்டு, அவங்களுடைய கல்ச்சர் இது ஜாஸ்தி இருந்ததுனால நம்ம கதைக்கு அது இருந்ததுனால நம்ம அதை மட்டும் தானே பார்த்தோம். அது ஸ்போர்ட்ஸ். அப்புறம் ரெண்டாவது எனக்கு என்ன கோவம் தெரியுமா? சொல்லுங்க. இங்க இருந்து போன தமிழச்சியை மீடியா காமிச்சிருக்கீங்க. இல்லையா என்ன அது ட்ரெய்லர்ல பார்த்தேன். என்ன? கையில வந்து விழுது பணம் எடுக்க திட்டால. இல்ல நம்ம இங்க இருந்து போன தமிழச்சி இவங்க இல்லையா அந்த கேரக்டர்? அது யாரு அது? நம்ம ஊர்ல இருந்து போனது செண்பகம், அவங்க வேற. இந்த கேரக்டர் பேர் வந்து செண்பகம், இது கேரக்டர் வேற. அது ரெண்டு பேர். அது செண்பகம். அது செண்பகம், இது செண்பகம் வச்சிருக்காங்க. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். சும்மா ட்விஸ்டுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. இல்ல அது சொல்லுங்க. மேட் இன் கொரியான்னு சொல்லிருக்கீங்க. ரெண்டாவது அது வந்து நீங்க எந்த தமிழ் பண்பாடு ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அது நீங்க படம் ஒரு வாட்டி பாத்துருக்கீங்க. ஏன் போடல? போடுவாங்கண்ணே, இன்னும் நாள் இருக்கு. மார்ச் 12